ஹலோ லைவ் ஃப்ரம் தீபு. புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு வாரமே கும்பிட்டுட சொல்லியிருந்தாங்க அம்மா. டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. காத்தாலே ஏஞ்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் வடை போடணும், அப்புறம் பொங்கல் செய்யணும், அவ்வளோதான். பொங்கல் செஞ்சுட்டு இருந்தேன். வடைக்கும் எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இப்போது வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உளுத்த வடைக்கு நான் கொஞ்சமாக அரிசி மாவும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்றாங்க, அதனால் நான் மெழுகு பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போது நான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால எனக்கு வேல்யூ சீக்கிரமாகவே முடிஞ்சுது. 11:30க்குள்ளே பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க அம்மா. மசாலா வடை ஆயிடுச்சு. இப்போது உளுத்த வடை போட்டுருந்தேன். எனக்கு, பாப்பாவுக்கு, கவினுக்கு 3 பேருக்குமே உளுத்த வடை தான் பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக மசாலா வடை. நான் இந்த வடை ரொம்ப நாளாக போட்டுருக்கேன். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்னு இருக்கேன் போடுறதுக்கு. ஸோ வடை போட்டேன். வடையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு, எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் மாலை கோக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி கோருங்கன்ட்டு நான் உள்ளே வடை போட்டிருந்தேன். பார்த்தா நல்லா கோத்துருந்தாங்க. அவங்க கோத்து வச்ச மாலையும் சாமிக்கு போட்டு பார்த்திங்களா, இப்போ சாமி ஃபோட்டோ எவ்வளோ அழகாக தெரியுது. அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றிட்டோம். ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடலான்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாமம் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஹஸ்பண்ட் போட்டு விட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் கவினையும் கூப்பிட்டுன்னு வந்து அவனுக்கும் போட்டுருந்தான். அவனுக்கு என்னவோ பண்ணுறாங்கன்னுட்டு ஒரே ஜாலியாக அவனுக்கு. அதுக்கப்புறம் நான் இப்படி செல்ஃபி மாதிரி கை காமிட்டானா அவனுக்கு வரவே இல்லை. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுடலாம், இலையில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். நான் காத்தாலே எழுந்திரிச்சு சாப்பாடு, சாம்பார், பொரியல் எல்லாம் செஞ்சுட்டேன் பாப்பா போகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம், மத்தியானம் அவள் சாப்பிடுவா 12:30 போல். அதுக்கப்புறம் நாங்களும் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜையும் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா கவின் ரொம்ப டயர்டாக வந்து உக்காந்துட்டு இருந்தான். நான் காத்தாலேருந்து வேலை செஞ்ச மாதிரி அவங்க அப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஃபைனலாக முடிச்சாச்சு எல்லா வேலையும். பீஸ்ஃபுல்லாக சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.